அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லி எனக்கு பதிலை. யார்ரா அவன்? நம்ம இடத்துல படுத்தது மட்டும் இல்லாமல் சிச்சுவேஷன் சாங் வேறு போட்டிருக்கிறேன். ஹலோ ஹலோ வேறு என் இடம் எந்திரிச்சு போங்க. ஐயோ கேட்காதோ. ஹலோ எந்திரிங்க. ஐயோ ஐயோ ஐயனார் என்ன மறிச்சிட்டாரு, ஐயனார் என்ன மறிச்சிட்டாரு, ஐயனாரே என்ன மன்னிச்சிடு. என் தங்கமே ஏன் தாத்தா நீங்க வந்து படுத்திருக்க? அதுவாப்பா வழக்கம் போல ஒரு கட்டிங்க சாத்திட்டு வீட்டுக்கு போனேன். அங்க உருட்ட கட்டையோட உன் அப்ப உட்கார்ந்து இருந்தான். உள்ள போனா உருட்டி உருட்டி அடிப்பானேன்னு இந்த பக்கம் வந்துட்டேன். ஆமா நீ சரவணா அங்க வந்த? சேம் பிளட். ஆனா நீயாவது அவரை பார்த்தோன்னே எகிரி வந்துட்ட. நான் தான் தெரியாம கேட்டுக்குள்ள எகிரி குதிச்சிட்டேன். அப்ப வரைக்கும் கங்காவா இருந்த அந்த மனுஷன் சலங்கையை கட்டி சந்திரமுகியா மாறி உதலவா அப்படின்னு இருப்பாரு. அங்க சதறி ஓட ஆரம்பிச்சவன் இங்க வந்துதான் நிக்கிறேன். பரவாயில்லையே சரவணா, ரணகாலத்திலையும் கிளுகிழுப்பா பெட்ஷீட்டையும் தலகாணியும் எடுத்துட்டு ஓடியாந்துருக்கிறியே, நீ கில்லாடிதான். நீ என்ன பயங்கர மாசம் அப்படியே வேட்டிலாம் கலட்டி போட்டு தூங்குற? தமிழனுடைய பாரம்பரிய உடையான வேட்டி அதனுடைய தனி சிறப்பே இதானப்பா. எங்க வேணாலும் சடார்னு கைட்டிட்டு படார்னு படுத்துடலாம். சூப்பர் தாத்தா. என்னவா இல்ல அவர் என்ன பெரிய இவரா? கொஞ்சமாவது அப்பன்ற அக்கறை இருக்கா? உடனே போய் இப்படி மண்டபத்துல படுக்க விட்டாரு தாத்தா. தாத்தா சொல்லி வை தாத்தா. இப்படியே ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருந்தாப்லன்னு வச்சுக்க, ஒரு நாள் மீசையில தீய வச்சு விட்டுருவேன். விடு சரவணா, இப்ப என்ன வீட்டுல படுக்கிறதுக்கு பதில் இங்க வந்து படுத்திருக்கிறோம். பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். கரெக்டா நீ வந்துட்ட. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு. சரி டைம் ஆச்சு, உன் பெட்ட போடு, படுத்துக்கிட்டே பேசுவோம். இடிச்சிட்டு படுப்போம். ஐயோ அங்க போடாத. என்னாச்சு? நடு ராத்திரியில ஐயனார் வேட்டைக்கு போவாரு. குறுக்க படுத்திருந்தா தூக்கி போட்டு போயிடுவாரு. ஆமா சரவணா, இந்த பக்கம் ஐயனார் ஓட்டம் இருக்குது. ஆத்தடி. சரி அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? போற போக்குல அவரு ஒரு காட்டு காட்டிட்டாருன்னா நான் உன் பக்கத்துலயே படுத்துக்கிறேன் தாத்தா. படுத்துக்கோ. சொடடா